பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி கோவை தெற்கு தொகுதியின் சார்பில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். இன்னொரு 3 மாதத்தில் தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த தேர்தலில் 4 முனை போட்டின்னு எங்கே பார்த்தாலும் செய்திகள்லையும் செய்தித்தாள்கள்லையும் நம்ம பார்க்குறோம். கட்சி ரீதியாக அது ஒரு 4 முனை போட்டின்னு வச்சுக்கலாமே. ஆனால் கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா 2 அணிகளுக்கு தான் போட்டி. தொடர்ச்சியாக பணநாயகத்தை வைத்து ஜனநாயகத்தை கொலை செய்து ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டத்திற்கும் எப்படியேனும் இந்த பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்குமான ஒரு போட்டி. வருமானத்திற்காக நிற்கிற கூட்டத்திற்கும் இனமானத்திற்காக நிற்கிற கூட்டத்துக்குமான போட்டி. கொள்ளையடிக்கிற திராவிட கும்பலுக்கும் கொள்கை பரப்பும் நாம் தமிழர் கட்சிக்குமான போட்டி. ஈழத்தில் இறுதி போரிலே கொத்து கொத்தா என் மக்கள் செத்து கொண்டிருந்த போது அரை நாள் மட்டும் உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதத்தை முடித்து அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று தமிழர்களை ஏமாற்றிய தமிழின துரோகி கருணாநிதி வாரிசுகளுக்கும் தன் குடும்பமே போரில் இருந்தாலும் கடைசி வரை போரிட்டு இந்த இனத்திற்காக நின்ற தமிழின தலைவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் பிள்ளைகளுக்குமான போட்டி இது. இந்த போட்டியில மக்கள் நீங்கள் யார் பக்கம் நிக்க போறீங்க, அதுதான் இங்கே ஆட்சி அமைக்கக்கூடியதை தீர்மானிக்க போகுது. 70 ஆண்டுகளாக இந்த தமிழையும் தமிழ் மக்களின் வரலாறு, மெய்யியல், கோட்பாடு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாத்தையும் அழித்து ஒழித்த திராவிட கும்பலுக்கு உங்கள் வாக்கா? 15 ஆண்டுகளாக எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல், தேசிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னால் 15 ஆண்டுகளாக அதை கடைபிடித்து வரோம். எங்கேயும் சமரசம் செய்யாமல் ஒரு அரை விழுக்காடு 1 விழுக்காடு வாக்குகளுக்கு கூட கோடிகளில் பணம் கொடுக்க தயாராக இருக்கும்போது 8 விழுக்காடு வாக்குகளை வைத்து எங்கேயும் கூட்டணிக்கு போகாமல், சமரசம் செய்யாமல் 15 ஆண்டுகளாக மக்கள் உங்களுடனே இந்த தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமாக போராடுகின்ற நாம் தமிழர் கட்சி பக்கம் நீங்க நிக்க போறீங்களா? இங்க 4 முனை போட்டியில 4 பிரதானமா கட்சிகளை சொல்றோம். ஒன்று திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி. இந்த 4 கட்சியோட தலைவர்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பண்ணி பார்ப்போம். திமுக என்கின்ற கட்சி எப்படி உருவாச்சு? 1949 திராவிடர் கழகத்திலிருந்து ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் 70 வயதுல 27 வயது பெண்ணை தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்கிறாரு. அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு சலசலப்பு ஏற்பட்டு, ஆனால் உண்மையாக திருமணம் செஞ்சதுக்காக இவங்க வெளியில் வரலைங்க, அதை நம்ம நோட் பண்ணணும். திருமணம் செஞ்சுட்டார ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னன்னா, திருமணம் செஞ்ச தன் வளர்ப்பு மகளான மணியம்மையை இந்த திராவிடர் கழகத்திற்கு வாரிசாக அறிவிக்கிறார் ஈவே ராமசாமி அவர்கள். இப்போ அதை எதிர்த்து அண்ணாதுரை அவர்களும் முக்கிய தலைவர்களும் வெளியில் வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாங்க. அதற்கு பிறகு அண்ணாதுரை அவர்கள் உடல் நலம் குன்றி அவருடைய மறைவுக்கு பிறகு தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அவர் சொன்னதை நாவலர் நெடுஞ்செழியனை கூப்பிட்டதை எல்லாத்துக்கண்லையும் மிளகா பொடியை தூவி விட்டுட்டு குறுக்கு சால் ஓட்டி வந்து ஆட்சி அதிகாரத்திலே முதலமைச்சராக அமர்ந்தவர் தான் இந்த கருணாநிதி. அப்படி கட்சியை கைப்பற்றிய கருணாநிதி தமிழர்கள் முன்னேற்றம், தமிழர்களின் பண்பாடு, வரலாறு என எல்லாவற்றையும் அழிப்பதற்கான திட்டமிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக பாருங்க. 1965 மொழிப்போர் ஈகியர் தங்கள் மீது தீ வைத்துக் கொண்டு நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை தமிழ் வாழ வேண்டும்னு சொல்லி இறந்த மொழிப்போர் ஈகியரின் நெருப்பிலே குளிர்காய்ந்த ஆட்சி அதிகாரத்தை பிடித்த திமுக
தமிழுக்காக எதுவும் செய்யல, வெறும் தமிழர்களுக்காக துரோகத்தை இழைத்தது. இதை கச்சத்தீவு தாரை வார்த்த போது இந்திரா காந்தி அவர்களிடம் போய் மண்டியிட்டு, நீங்கள் எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுங்கள், தமிழகத்திலே கிளர்ச்சி ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறேன் சொன்ன தமிழின துரோகிதான் இந்த கருணாநிதி அவர்கள். மறுக்க முடியுமா? அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநில உரிமைகளையும் ஒன்றிய அரசிடம் அடகு வைத்து தன்னுடைய பதவிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளின் பதவிகளுக்காகவும் தமிழர்களை ஒவ்வொரு நிலையிலும் அடமானம் வைத்தவர் இந்த கருணாநிதி. அந்த கருணாநிதியின் மகன் என்ற ஒரே ஒரு இதுதான் வச்சு இந்த திமுக தலைவராக ஆனவர் தான் ஸ்டாலின். அண்ணா சாலையில் பாத்திமா பாபுவை துரத்தி பிடிச்சதை தவிர இவர் எந்த சாதனையும் செய்யல. ஆனா ஒரு கட்சிக்கு தலைவர். ரெண்டாவது அதிமுக. இதே திமுகவில் எம்ஜிஆர் இருக்கிறார், ஒரு பொறுப்பை கேட்கிறார், ஒரு அமைச்சரவையை தனக்காக கேட்கிறார், அது தர மறுக்கிறார் கருணாநிதி. அதன் பிறகு உடனே, ஓ நீ எனக்கு தரலையா, அப்போ நீ சொத்து கணக்கை காட்டு, கட்சியோட சொத்து கணக்கை காட்டுன்னு கேட்ட உடனே அவரை பழி சுமத்தி வெளியேற்றுகிறார் கருணாநிதி. அவர் வெளியேறி சென்று அவர் ஆதரவாளர்களுடன் தொடங்கப்பட்டது தான் அதிமுக. அவருக்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவிடம் தவழ்ந்து சென்று ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் ஆனவர் தான் இன்றைக்கு அதிமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் என்னும் ஜோம்பி கூட்டத்தின் தலைவர். அவர் இத்தனை ஆண்டு காலம், 33 ஆண்டு காலம் நான் நடிச்சேங்க, பீக்கு அப்படியே உச்சம், 200 கோடி 300 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அரசியலுக்கு வந்தேன். பெருமை. எப்பவும் போல சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்துட்டா நம்ம அப்படியே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவுல வந்துட்டு 33 ஆண்டுகள் நீங்கள் தமிழர் தான், தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறீங்க. ஏதாவது ஒரு தமிழர் பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீங்களா? காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் தொழிற்சாலை பிரச்சனை, பரந்தூரில் விமான நிலைய பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இந்த ஜோம்பி கூட்ட தலைவர் குரல் கொடுத்துருக்கிறாரா? நேராக வந்தால் நான் முதலமைச்சர் தான். இந்த சைடு ஆக்டிங்கெல்லாம் கிடையாது, எம்எல்ஏ எம்பி எல்லாம் கிடையாது, நாங்கள் முதலமைச்சர் தான். அப்படி ஒரு கூட்டத்தின் தலைவர், தன்னுடைய கூட்டத்தை தன்னாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவர். அடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2010 நீ எங்கள் மீனவர்கள் மீது கை வைத்தால் நான் உங்கள் மாணவர்கள் மீது கை வைப்பேன் என்று ஈழப்போருக்கு பிறகாக சிங்கள மாணவர்கள் இங்கே படிக்க வந்த போது தமிழர்களுக்கான ஒற்றை குரலாக, ஒற்றை நம்பிக்கையாக குரல் கொடுத்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஓராண்டுகள் ஜாமீன் இல்லாம உள்ள இருந்த மக்கள் தலைவர் எங்க அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு முறை மட்டுமில்லை தேசிய பாதுகாப்பு சட்டம், 3 முறை சிறைச்சாலை அவரை செதுக்கியது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக சமரசமற்ற தலைவராக மாறி நின்றிருக்காரு எங்க அண்ணன் சீமான் அவர்கள். இங்கே 4 முனை போட்டியில் இருக்க தலைவர்கள் ஒருத்தராவது அவர் கூட ஒப்பீடு செய்ய முடியுமா? எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டு நிற்கிறோம்? உங்கள் வாழ்க்கையை, நாளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காக வாக்கு சேகரிக்கிறோம். இதே திமுக 5 ஆண்டுகளாச்சு, முடிய போகுது இப்போ ஆட்சி. அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தா தமிழ்நாட்டோட கடன் அதிமுக 5 லட்சம் கோடி விட்டுட்டு போயிட்டாங்க, அதையெல்லாம் நாங்கள் செலுத்தி திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு ஒரு கடன் இல்லாத மாநிலமாக, தமிழர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் வாழ்வது போல அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி ஏமாற்றி பணத்தை கொடுத்து வாக்கு பிச்சை எடுத்து அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தது 21 திமுக. 21 வாக்குறுதி கொடுத்த மாதிரி 2500 ரூபா ஒரு குடும்ப அட்டை கொடுத்தாங்க. 22 ஒன்றும் இல்லை, 23 ஒன்றும் இல்லை, 24 ஒன்றும் இல்லை. மீண்டும் 25 எப்படியாவது, 26 எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு
ரேஷன் அட்டைக்கு 3000 கொடுக்குறாங்க. இந்த 3000 தொகையை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 6800 கோடி வருது மொத்த குடும்ப அட்டைகளுக்கான காசு. அது என்ன இவங்க கஜானாவில் வச்சுருக்குறாங்களா? அதுவும் கடன் தான். கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன். அதில் இந்த 6800 கோடியும் சேர்த்துட்டாங்க. இப்படி ஒரு வருமானமே இல்லாமல் எப்படி ஒரு ஆட்சி நடக்கும்? ஒரு குடும்பம் இருக்குது, யாருமே சம்பாதிக்கல, எப்படிங்க நீங்கள் கடன்லையே குடும்பத்தை நடத்துவீங்களா? அப்போ இங்கே அரசாங்கத்திற்கு வருமானம் தரக்கூடிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் கொண்டு வரும் திட்டம் இந்த அரசிடம் இல்லை. நிர்வாக சீர்கேடு, ஏன்னா நிர்வகிக்க தெரியாது. இப்போ இதையெல்லாம் மாற்றணும்னா இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் கட்டாயமாகுது. அதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு நாங்கள் கேட்டு நிற்கிறோம். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா, இலவச பேருந்து, இதெல்லாம் யார் கேட்டது? நீங்கள் இலவச பேருந்தில் பெண்கள் போனால் ஓசின்னு கேவலப்படுத்துறீங்க. அந்த பேருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பேருந்து வருது. இப்படி ஏமாற்றி வாக்குகளை பிச்சை எடுத்து கொண்டு இருக்குது இந்த திமுக. மீண்டும் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தி அமர வைக்க போறீங்களா? இந்த திமுக விட்டா அதிமுக, அதிமுகவை விட்டா திமுகங்கிற மனநிலையை கொஞ்சம் மாற்றுங்க. யார் வந்தா இந்த மண்ணின் மலை வளம், நீர் வளம், நில வளம், காற்று வளம், கனிம வளம் என அத்தனை வளங்களையும் பாதுகாத்து மீட்டுருவாக்கம் செய்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விட்டு செல்வார்கள் என்று சிந்திச்சு பாருங்க. உடனே திமுக எதற்கெடுத்தாலும் நாங்கள் சமூக நீதி காத்தோம், நாங்கள் பெண் விடுதலையை காத்தோம்மா. என்ன சமூக நீதி? சமூக நீதினா முதல் என்னங்க? ஒரு ஆண் பெண் வேறுபாடற்ற, ஒரு ஏழை பணக்காரன் வேறுபாடற்ற, ஒரு சாதி வேறுபாடற்ற ஒரு தூய்மையான சமூகத்தை கட்டமைக்கிறது தான் சமூக நீதி. இவர்கள் வேட்பாளர்கள் போடுறது கூட சமூக நீதி இல்லை திமுக. நீங்க ஆராசா அவர்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே தனித்தொகுதி தான், நீலகிரி தான் அவரோட ஊரான அரியலூர். அவரை கொண்டு வந்து தனித்தொகுதி, பட்டியலின தொகுதி நீலகிரியில் மட்டும்தான் நிறுத்துவாங்க. இதே கூட்டணி கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்களோட கட்சி, அது எப்பவுமே சிதம்பரம், அது பட்டியல் தொகுதி, அங்கே தான் நிறுத்துவாங்க. அந்தந்த தொகுதியை சாதி பார்த்து நிறுத்துவாங்க. ஆனால் சமூக நீதினு வாய்கிழிய பேசுவாங்க. உண்மையான சமூக நீதி எங்கே இருக்குது தெரியுங்களா? அரசியல் ரீதியான அரசியல் வாய்ப்புக்கான சமூக நீதி. ஒரு பொது தொகுதியிலே பட்டியலினத்தவரை நிறுத்தி சமூக நீதியை நிலைநாட்டியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். 26ல் பழனி தொகுதியில் ஒரு பொது தொகுதியில் பழங்குடியினரை நிறுத்துறாரு. இந்த தடவை பழங்குடியின பெண் வேட்பாளர் நிறுத்துறாரு. இதுதான் சமூக நீதி, இதுதான் சமூக மாற்றம். சும்மா நாங்க சமூக நீதி காத்தன்னு உருட்டிட்டு இருக்க கூடாது. தூக்கிட்டு வந்துருவாங்க ஈவே ராமசாமியை, நாங்க சமூக நீதி காத்தம், எங்கள் சமூக நீதியின் தந்தை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தென்னிந்தியாவின் சமூக நீதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். வாழ்நாள் பூராவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடினவர் நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர். அவரை பத்தி பேச மாட்டோம். அதே போல நம்ம தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் பேசினாரு. அவரை பத்தியும் பேச மாட்டோம். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1930லையும் 31லையும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போறாரு. ஐயா அம்பேத்கர் அவர் கூட நெருங்கி பணியாற்றுகிறார் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்காக. அப்படி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போகும்போது அவர் கிங் 5ஆம் ஜார்ஜ் அவர்களுடன் கைகுலுக்க மறுக்கிறார். அப்போ என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இந்தியாவில் தீண்டாமை இப்படித்தான் இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கைகுலுக்க கூட அவர்களுக்கு மனம் இல்லைன்னு சொல்லி இங்க இருக்கிற நிலைமையை அங்கே கொண்டு போய் ஜார்ஜ் கிட்ட சொல்றாரு. அப்படி ஏதாவது செஞ்சிருக்குதா? இந்த ஈவே ராமசாமி செஞ்சிருக்காரா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கிறாரா? ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பட்டியலின மக்களுக்கு செய்த சேவையை பாராட்டி ஆங்கிலேய அரசு திவான் பகதூர், ராவ் பகதூர் என பட்டங்களை கொடுத்து சிறப்பித்தது. ஆனா இங்க ஈவே ராமசாமிக்கு என்ன தெரியுங்களா பண்ணாங்க? யுனெஸ்கோல இருந்தே எங்களுக்கு
தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பொய்யை சொல்லி 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல எல்லாம் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் தவறான செய்தியை ஊட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு, என்னங்க இப்படி தவறான செய்தி இருக்கு, யுனெஸ்கோ வந்து இதை மறுக்குதே அப்படின்னு சொல்லி. இதுக்கு அப்புறம் பார்த்தா யுனெஸ்கோங்கிற ஒரு மன்றம், அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மன்றங்கள் இருக்கும். அப்படி யுனெஸ்கோங்கிற மன்றம், லோக்கல்ல இருக்கிற ஒரு மன்றம் கொடுத்த தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அவங்கள புகழ்ந்துக்கிறது. நாதஸ் திருந்திட்டான், எப்படி சொல்ற, அவனே சொல்லிட்டான் நான் திருந்திட்டேன்னு. அந்த மாதிரி பட்டத்தை நாங்களே கொடுத்துட்டோம். அப்படி யுனெஸ்கோ பட்டம் கொடுத்துச்சு என்று இத்தனை ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றி வந்தது இந்த திருட்டு திராவிட கும்பல். இவர்களுக்கா நம்ம வாக்கு செலுத்த போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெண் விடுதலைமா, பெண் விடுதலை காக்க திமுக தாங்க ஏஜென்ட்டு, நாங்க தாங்க முகவரி அப்படிமா. இதே திமுக சட்டமன்றத்தில் வைத்து அம்மையார் ஜெயலலிதாவை சீலையை பிடிச்சு இழுத்துதா இல்லையா? அவர்கள் முடியை பிடிச்சு ஆட்டி சட்டமன்றத்தில் விட்டு வெளியேற செய்ததா இல்லையா? இதே திமுக அம்மையார் இந்திரா காந்தி மதுரைக்கு வந்த போது கல்லெடுத்து அடிச்சு கலவரம் பண்ணி அம்மையார் தலையில ரத்தம் வந்த போது இது என்ன குருதி வழிகிறது என்று கேட்ட போது வாய்க்கொடுப்பெடுத்த கருணாநிதி சொன்னது என்ன? அவர்களுக்கு மாதவிடாயாக இருக்கும், அதனால் குருதி வழிகிறது, இதுல என்ன பெரிய விஷயம்னு சொல்லி எகத்தாளமா பேசினது இதே கருணாநிதி தான். இதே கூட்டணி கட்சியாக இருக்கே இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி முதுகெலும்பற்று 4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் நக்கி பிழைக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுக கிட்ட. இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் லீலாவதியை தன்னுடைய வார்டுக்கு குடிநீர் கேட்டதற்காக வெட்டி கொலை செய்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம். அதே கட்சியுடன கூட்டணி வச்சுட்டு நீங்க பேசுறீங்க பெண் விடுதலைன்னு. தொடர்ச்சியாக தினமும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அதை தட்டி கேட்க வக்கத்து போய் ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க பேசுறீங்களா பெண் விடுதலை? ஏது பெண் விடுதலை? பாலியல் வன்கொடுமை எவனாவது ஒரு பொண்ணை தொட்டான்னு உறுதியாயிருச்சுன்னா அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்போம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் கொடுக்குதே, அதுதான் பெண் விடுதலை. இத்தனை ஆண்டு காலம் ஏமாத்தி ஏமாத்தி வாக்குகளை வாங்கினார்கள். இனிமேல் நாம் விழுத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். எனவே இந்த தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி ஒரு மோஸ்ட் ஹேப்பனிங் தொகுதி. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்திபுரம், டவுன் ஹாலு, தொடர்வண்டி நிலைய, ரயில்வே ஸ்டேஷன் என கோவை மாநகராட்சியின் முக்கியமான இடங்களை கொண்டுள்ளது இந்த தெற்கு தொகுதி. அப்படிப்பட்ட தெற்கு தொகுதியில் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு? யாருக்கு சென்ற முறை வாக்கு செலுத்தணும்னு சிந்திச்சு பாருங்க. 2021 வாக்கு எண்ணிக்கைக்கு நாங்கள் உள்ள இருக்கோம். எண்ணிக்கை நடக்குது 5:15 மணி, 5:20 இருக்கும். தெற்கு தொகுதி வாக்கு என்ற இடத்துல சரியான சண்டை. இங்கே தொகுதிக்காரங்க, தெற்கு தொகுதிக்காரங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான சண்டை. அது வரைக்கும் 3000 ஓட்டு கமலஹாசன் அவர்கள் முன்னிலையில் இருக்கார். அதுவுமே ஒரு கேடுகட்ட இதுதான், இருந்தாலும் சொல்கிறேன் நடந்தது. 3000 ஓட்டு முன்னிலை. அப்படியே சண்டை வந்துருச்சு. அப்படியே வானதி அக்கா இருங்கடா இருங்கடா என்னோட ஏரியா பொட்டியை திறக்கிட்டேனான்னு அவங்க வேற பாஜக காத்துட்டு இருக்காங்க. கெம்பட்டி காலனி பொட்டியை திறந்தாங்க. அப்படியே கடகட கடகடன்னு இந்த அக்கா வாக்கு ஏறி 500 வாக்கு விழுக்காட்டில் இந்த அக்கா முன்னிலைக்கு வந்துருச்சு, நம்ம அக்கா வானதி அவர்கள். அங்கே ஒரு சண்டை, ஒரே கூச்சல் குழப்பம். கடைசியில் வானதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி பாருங்கள், வானதி அக்கா கொடுக்குற பேட்டிலெல்லாம் அப்படியே தேன்வடியே பால்வடியே பேசுவாங்க. பாஜகவை போல ஒரு நேர்மையான கட்சி இல்லை, நாங்கள் ஊழல் செய்வதில்லை, நாங்கள் வாக்குக்கு காசு கொடுப்பதில்லை அப்படின்னு அக்கா அழகாக பேசும் கொங்கு தமிழில். ஆனால் இதே வானதி அக்கா கெம்பட்டி காலனியில் வாக்குக்கு காசு கொடுத்து வெத்தலை வாக்கு வச்சு முறை செஞ்சு நீங்கள் வாக்கு செலுத்த கேட்டீங்களா இல்லையா? காசு கொடுத்து கெம்பட்டி காலனி வாக்குகளை வலித்து வாரி வெற்றி பெற்ற வானதி சீனிவாசன் அவர்கள் மறுக்க முடியுமா? நீங்க மறுத்துருங்க, நான் இந்த மேடை ஏறி பேசுறதை விட்டுறேன். அப்படி வாக்குகளை விலைக்கு வாங்கிதான் இந்த அக்கா
21 சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகிறாங்க. சரி, உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு தொகுதிக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா இந்த பக்கமெல்லாம் தலை வச்சு அவங்க படுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு மாதிரியான தீண்டாமை இருக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கெல்லாம். அதனால் இந்த பக்கம் வரமாட்டாங்க. அவங்க இலைட்டு மக்கள் இருக்கிற அந்த காந்திபுரம், ஆர்எஸ்புரம், டவுன் இந்த மாதிரி தான் போவாங்க. அதுவும் கெம்பட்டி காலனி மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வச்சதுனால கெம்பட்டி காலனியில் ஒரு 4 கழிவறையை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த அக்காவை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க தொகுதிக்கு செஞ்சது என்னென்னா ஒரு 4 கழிவறை கெம்பட்டி காலனியில் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர பேட்டி கொடுப்பதை தவிர அவர்களுக்கு எந்த பணியும் கிடையாது. இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை வச்சுட்டு எப்படி இந்த தொகுதி முன்னேறும்? அதே மாதிரி பாருங்க, வட இந்தியர்களின் ஆதிக்கம் இந்த தெற்கு தொகுதியில் 30லேருந்து 40 விழுக்காடு வட இந்தியர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையே இருக்குது. இந்த பூ மார்க்கெட் சாலை அந்த உள்பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வாங்கி ஓட்டுரிமை பெற்று இருக்காங்க 30 விழுக்காடுக்கு மேலானவர்கள். அப்போ இந்த தொகுதியின் வெற்றியை தீர்மானிப்பதே வடவர்களாக மாறிவிட்டது. இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, இங்கே வடவர்கள் குறைவு. ஆனால் டவுனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 80 விழுக்காடு வடவர்கள் தான் அங்கே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த தொகுதியை எப்படி மீட்டெடுக்கிறது? 2031 என்ன தெரியுங்களா நடக்கும்? கொங்கு மண்டலத்தில் டெஃபினட்டாக 5 தொகுதி எங்களுக்கு வேணும்னு வட மாநிலத்தவர் சண்டை போடுவான். நாங்கள் அதிகமாக இருக்கோம், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், கொங்கு மண்டலத்தில் 5 தொகுதி எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சண்டை போடுவான். அதில் முதல் தொகுதியாக தெற்கு தொகுதி இருக்க போகுது. அப்போது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இந்த தெற்கு தொகுதியை தமிழ் மக்களுக்கான தொகுதியாக, தமிழர் நலன் மேம்பாடு பண்பாடு மீட்சிக்கான வெற்றியாக கொடுக்க போகிறீங்களா? இல்லை எல்லாத்தையும் இழந்து மீண்டும் இந்த வடவர்களின் கைகளுக்கு இந்த தொகுதியை விட போகிறீங்களா? அந்த அக்கா வென்றதே வடவர்கள் வாக்கு வச்சு தான். இப்போ இதையெல்லாம் நாம் உன்னிப்பாக நுணுக்கமாக கவனிக்கணுமா வேண்டாமா? சும்மா என்னமோ வந்துச்சு 500 கொடுத்தா வாக்கு செலுத்தணும்னு சொன்னால் அடுத்து நம்ம பிள்ளைங்களை வச்சுருக்கோம், நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை இந்த தெற்கு தொகுதி பகுதி மக்கள் நீங்கள் உள்ளார்ந்து சிந்திக்க வேண்டும். இனி ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது, திரள்நிதி கட்சி, திரள்நிதி திருடன் அப்படின்னெல்லாம் நாம் தமிழர் கட்சியை மட்டும் குறிப்பாக வன்மத்துடன் பேசுகிறாங்க. அதை காணொளிகளாக ஒரு இலக்காரமாக செய்து போடுறாங்க. நான் கேட்குறேன், அரசியல் கட்சியில் தன்னுடைய உறுப்பினர்கள்கிட்டையோ பொதுமக்கள்கிட்டையோ காசு வாங்காமல் ஒரு அரசியல் கட்சி கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை கை காட்டுங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. அது அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு புரியும், ஆனால் இந்த ஜோம்பி கூட்டங்களுக்கு புரியாது. அதுங்க ஏற்கனவே திமுக அதிமுகலாம் சொல்லிச்சு, அவர்களுக்கான பதிலடியை கொடுத்தாச்சு. ஏன்னா கருணாநிதி அவர்களே உண்டியல் ஏந்திட்டு ஒரு மார்க்கெட் பகுதிக்குள்ளே ஒரு கடைகளில் நின்று பணம் வசூல் பண்ணி கட்சி நிதியாக வசூல் பண்ணது எல்லாத்தையும் நம்ம எடுத்து காமிச்சோன்னா அவர்கள் இப்போ வாய மூடிட்டாங்க. இப்போ இந்த புதுசாக இந்த தற்கொலை கூட்டங்கள் என்ன பண்ணுது? திரள்நிதி கட்சி, திரள்நிதி யார் திருட? நீ பிளாக்ல டிக்கெட் விற்கிற, ஒரு டிக்கெட்டு 3000 ரூபா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு. அப்படி மக்களுடைய காசை தன் சொந்த ரசிகனுக்கே 3000 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறிய, நீ திருடனா? இல்லை இந்த தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நின்று மக்களுக்காக, மக்களில் இருந்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எங்ககிட்ட காசு இல்லைப்பா, ஆனால் பெரிய நோக்கம் இருக்குது, இந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கோ ஒரு கூட்டம் போடுறக்கோ ஒரு நிகழ்வுக்கோ எங்ககிட்ட காசு இல்லைன்னு உண்மையை சொல்லி அந்த திரள் நிதியில் கொண்டு போய் நீ 500 கொடுத்தாலும் உங்கள் பேரோட எவ்வளவு கொடுத்தீங்க, எந்த தொகுதியோடன் பதிவு செய்து கொடுக்கின்ற காட்டுகின்ற பொதுவெளியில் போடுகின்ற நாம் தமிழர் கட்சி திரள்நிதி கட்சியா? திரள்நிதி திருடன் பேசுவியா? நீதான் 41 பேரை கொன்னுட்டு ஓடி போன திருடன், பனையூருக்கு ஓடி போய் ஒளிந்த திருடன் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். கொலகாரன். நீங்க எங்களை பேசலாமா? இன்னொரு தடவை எவனாவது திரள்நிதி கட்சி, திரள்நிதி திருடன வாயை ஓட்டச்சு விட்டா தான் நீங்களும் அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். வச்சுக்காதீங்க. அண்ணன் எங்களை அடக்கி வச்சிருக்காரு, அது ஒரு அளவுக்கு தான். எதை பற்றியும் கவலை இல்லை. 41 பேர் செத்துன்னு ஓடிட்டேன்.
ஓடிட்டு நீ என்ன சொல்ற? மக்களுக்கு ஒன்று என்றால் இந்த விஜய் வருவார், உடனே வருவார். எங்க வந்த? உனக்கு பார்க்க வந்து செத்த 41 பேரை பார்க்கவே வரல. ஆல் கம் டு பனையூர், அங்கே மீட் பண்ணலான். வீட்டுக்கு வர வச்சு எவனாவது செத்த துக்கம் விசாரிச்சு பார்த்துருக்குமா இந்த நாடு? அப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலங்கட்ட ஒரு கட்சி இது. அந்த கட்சி வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம், அவன் இவன் ஏகவசனம் பேசுறது, நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுறது. உனக்கு முடிஞ்சா உன்னோட அரசியலை சொல்லி நாங்கள் இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம்னு தெம்பு திராணின்னு தான் நில்லு. சும்மா இந்த இனத்திற்காக நிற்கிற, எந்த வித இதை எதிர்பார்க்காம நிற்கிற என்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளை விமர்சிச்சுட்டு இருந்தேன்னா இது நடக்கிறதே வேற. எனவே என்னுயிர் சொந்தங்கள், நடக்க இருக்கின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய அன்பு தம்பி ஆருயிர் இளவல் திரு பேரறிவாளன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி, மற்ற கட்சிகளுக்கு போட்டீங்கன்னா அது வெறும் செய்தி தான். திமுக ஜெயிச்சுது, அதிமுக ஜெயிச்சுது, பாஜக ஜெயிச்சுதுன்னு. என் தம்பி பேரறிவாளன் ஒரு 25 வயது தம்பி. ஒவ்வொரு போராட்டத்திலையும், காவிரி நதிநீர் போராட்டத்தில் வழக்கு இருக்கு, ஜனாதிபதிக்கு கருப்பு கொடி காட்டி வழக்கு கோபிச்செட்டிப்பாளையம் சிறையில் 14 நாட்கள் இருந்தாப்புல. மருதமலையில் தமிழில் குடமுழுக்கு செய்யலைன்னு சொல்லி அதிகாரத்தை கேள்வி கேட்டான், நின்று ஒருத்தனாக போராடி காவலில் வைக்கப்பட்டான். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் விஷயத்துக்காக இங்கே டவுன் ஹாலில் போராடி கைது செய்யப்பட்டார். அதனால் சமரசம் இல்லாத சண்டைக்காரன் இந்த தெற்கு தொகுதியின் குரலாக, இந்த மக்களின் குரலாக, இந்த தொகுதி பிரச்சனைகளை இந்த சட்டமன்றத்திலே முழங்கக்கூடிய ஒருவராக தம்பி பேரறிவாளன் இருப்பார் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.